தூக்கி எறிந்து விடுங்கள் என்று. நல்லவர்களுடைய உயிரை கைப்பற்றி செல்லும் போது மலக்குகள் கேட்பார்கள், இது யாருடைய உயிர் என்று. உலகத்தில் சொல்லப்பட்ட அழைக்கப்பட்ட பெயரை விட நல்ல பெயர்களோடு அவரை அழைத்து 7 வானத்தின் கதவுகளும் அவருக்காக திறந்திருக்கும். அல்லாஹ்வுடைய அரிசிக்கு முன்னால் சென்று அவர் சுஜூதில் விழுவார். நல்லவர்களுடைய உயிர், என் உயிர் எந்த நிலைமையில் இருக்கும்? அந்த உயிர் எதை சுமந்து கொண்டிருக்கிறது? நன்மைகளையா பாவங்களையா? எத்துணை பேர் இங்கே வந்திருக்கக்கூடிய நாம் தொழுகை விடக்கூடியவர்கள் மேலையா? உம்ராவுக்கு வந்தோம், இங்கே ஹரமுக்கு வந்தோம், அதனால் தொழுகிறோம். நாளை ஊருக்கு சென்றால் ஃபஜ்ருடைய தொழுகை நமக்கு இருக்குமா? பலருக்கு இருக்காது, பல பெண்களுக்கு இருக்காது. நாம் யார்? முஸ்லிம்களா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முனாஃபிக்குக்கு சிரமமான தொழுகை ஃபஜ்ருடைய தொழுகை. அதிலும் முனாஃபிக், மோசமான முனாஃபிக் யார் தெரியுமா? 2 முகம் இருக்கும் அவனுக்கு. ஹரமுக்கு வந்தால் தொழுவான், ஹரமை விட்டு வெளியே சென்றால் தொழ மாட்டான்.